எப்படி அட்டகாசமாக இருக்கா? நம்ம முருகர் கோயில் தாங்க. வயலூர் முருகருங்க, திருச்சியில் இருக்கார்ல. ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் வர முடியாமல் தடங்கலாகி இந்த வாட்டி தான் நான் வந்திருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மழை புயல் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து திருச்சி வர வரைக்கும் புயல் மழை அடி அடின்னு வெளுத்து வாங்கிடுச்சு. அந்த மலையெல்லாம் தாண்டி முருகர் கோயிலுக்கு நிற்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கெலாம் நம்ம எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாதுங்க. அது வேறு விதமான ஒரு உணர்வு. போனதும் என்ட்ரன்ஸில் சைடில் ஒரு பெரிய மரம், பழங்காலத்து மரம். அதுக்கு அழகாக வெட்டாமல் ஒரு ஹோல்ஸ் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அது கீழே நம்ம குட்டி முருகர். அவர் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வணக்கத்தை போட்டு உள்ளே போனால் அம்மாவை கூட கும்பிட்டோம். அப்புறம் அப்பாவையும் கும்பிட்டுட்டு அப்படியே மூலவர் பார்க்க வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் உற்சவரை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அங்கேருந்து உற்சவரையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போனோங்க. அப்படியே போய் கோயிலை பார்த்தா அந்த கோயிலுக்குள்ளே போக 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 அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. மனசு அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃபீலிங்கு. அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே பார்க்கும்போது கற்பூரசாமி ஐயாவுடைய ஆலயம் இருந்துச்சு. அங்கே போனோம். அங்கே மழை அப்பப்போ லைட்டாக சாரல் அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த மின்னல் வெளிச்சத்துக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக தெரிஞ்சுச்சுங்க. கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. பாய். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன பார்த்தேன்னு போடுறேங்க.